நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். திரும்பவும் சாம்பார் செய்ய போகிறீங்களா? ஏன் திரும்ப செய்யக்கூடாதா? பல விதமாக செய்யலாம். இது ஒரு விதம். இது நானே புதுசாக இப்போ சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன். அக்கா மாவு நேசா தான் சொல்லி கொடுத்துச்சு இதை செய்யலாம் செத்தி அப்படின்ட்டு. நானும் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு. வேற எங்கேயும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி என்ன சாம்பார் செய்ய போகிறீங்க? பாவைக்காய் சாம்பார். பாவைக்காய்னால நமக்கு மனசில் தோன்றது கசப்புன்னு நினைப்போம். அதை சில பேர் தவிர்ப்பாங்க. மருந்து கசப்பாக இருந்தாலும் உடம்பை குணப்படுத்தும். பாவக்காய் கசப்பாக இருந்தாலும் அதில் நிறைய விதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. பாவக்காயில் உள்ள கசப்பை நீக்கி இந்த ருசியான சாம்பார் செய்கிறத வாங்க பார்க்க போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பாவைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு நான் 3/4 கப் துவரம் பருப்பு கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது குக்கரில் போட்டு அவிச்சிக்க போகிறேன். நான் குக்கரில் போட்டுக்கிறேன். காரத்துக்கு நான் இந்த மாதிரியான ஒரு ஊசி மிளகா. இது ரொம்ப காரம் இல்லை, ஒரு 10 மிளகா எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. 2 ரைஸாக கீரி விட்டு போட போகிறேன். 4 தக்காளி பழம். தக்காளி பழத்தை வெட்டி போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பல் பூண்டு இல்லை வெட்டி போட்டுக்கிறேன். நல்லா பெருசாக இருக்குது பூண்டு, ஏன்னா நல்லா பெரிய பல்லாக இருக்குது. வாயுவெலாம் இருந்தால் கலையும் சொல்லுவாங்கள்ல, அதனால் இதை குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு தான் தண்ணி. நான் ரொம்ப ஊற்றலை. ரொம்ப ஊற்றினா பொங்கி ஊற்றலை. அதனால் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். ஆமாம், விசில் வச்சுட்டு பார்ப்போமா. சாம்பாருக்கு ஒரு மாங்காய், ஏன்னா புளி போட்டு செய்யணுமா. நான் புளிக்கு பதிலாக நான் மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு, 4 பாவைக்காய் எடுத்திருக்கேன். இதை விதையை நீக்கிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் பாவைக்காயை வெட்டி உப்பு போட்டு விரவி ஒரு அரை மணி நேரமாக வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கசப்பு குறையிறதுக்காக. 4 குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மேஜைக்கரண்டி உளுந்தம்பருப்பு, அரை மேஜைக்கரண்டி சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன். 1/4 கப்பு தேங்காய் அரைச்ச பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 மேஜைக்கரண்டி சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். இதை எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு தூள் பண்ணி சாம்பார் செஞ்சு முடிக்கும் போது கடைசியாக தூவி இறக்குறதுக்காக 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை 1-2 நான் தட்டி போட்டுக்க போகிறேன். பேஸ்ட்டு போட்டால் அது அந்த பல்லில் தட்டுப்படாது, அதனால் நான் இடித்து போட போகிறேன். இதை ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 எண்ணுக்கு கருவேப்பிலை, 1 கொத்து மல்லிக்கீரை. பெருங்காயத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட போகிறோம். மற்றது சமைக்கும் போது பார்க்கலாம். கேரட்டையும் மாங்காயும் வெட்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கிறேன். நான் பாவைக்காயில் உப்பு போட்டு வரி வச்சுருக்கிறேன்ல, அதில் ஊற்றி விட போகிறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்க ஆரம்பிப்போம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் 2 மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் கண்ணாடி பாத்திரத்தில் செய்கிறதுனால கேஸ் அடுப்பில் வச்சு செய்ய போகிறேன். எண்ணெய் சூடு வரட்டுமே. கடுகு போட்டுக்கிறேன், சீரகம் போட்டுக்கிறேன், வரமிளகாவும் போட்டுறேன், உளுந்து. சரி, எல்லாம் நல்லா செவக்கட்டேன். எல்லாம் நல்லா செவந்து வருது. நான் கருவேப்பிலும் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வெந்த பிறகு பார்ப்போமே. கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். இந்த இடித்து வச்சா இஞ்சி பூண்டையும் போட்டுக்கிறேன். முக்கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெந்நீரில் போட்டு வச்சுருந்தேன்ல, கொஞ்சம் நேரம் தான் வெந்நீரில் தாளிக்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு. நான் இதை எடுத்து தண்ணி வெடி வச்சு இதில் போட்டு விட்டுருப்பேன். காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி வச்சுக்கிறேன். கொதி வந்த பிறகு கேரட்டையும் மாங்காயும் போட்டுக்குவோம். நல்லா கொதி வருது. இந்த 2 காயையும் போட போகிறேன், மாங்காயும் கேரட்டையும். தேவைக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வேக விடுவோம். நல்லா வெந்திருக்கு. காய் வெந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் ஊற்றிடுவோமா.
நல்லா இருக்குல்ல பார்க்க? நல்லா இருக்கு. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். வெறும் தேங்காய் தான் இது வந்து. சாம்பாருக்கு நான் வந்து தேங்காய் போட மாட்டேன். இந்த பாவைக்காய் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்காக தான் போட்டிருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சோட்டி கருப்பட்டி போடணும். ஒரு 3/4 மேஜை கரண்டி அளவுக்கு கருப்பட்டி போட்டுறேன். மாங்காய் போட்டதில் புளிப்பு பத்தலைன்னா புளிப்பு போட்டுக்கணும். எல்லாம் தயாராகி வருது. நான் வந்து குடிச்சு பார்த்தேன், அதனால் இப்போ இருக்கா பார்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் புளி பத்தலை. அந்த பாவைக்காயோட கசப்பு கொஞ்சம் கூட அதில் தெரியல தெரியுமா? போட்ட உப்பு நல்லா உப்பு பத்தலை எனக்கு. அந்த மாங்காயோட புளிப்பு அவ்வளோ ரொம்ப எடுக்கலை. அதனால் கொஞ்சம் நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன், கரைச்சி வச்சுருந்தது. நல்லா இருக்குது. அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த கசப்பு கொஞ்சம் கூட தட்டுப்படலை. ஒரு வித்தியாசமான ருசியில் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே சரியாக இருக்குது. எண்ணெய் இல்லாமல் 3/4 மேஜை கரண்டி சோம்பை வறுத்து இடிகளில் போட்டு தூள் பண்ணிவிட்டு சாம்பார் இறக்கும் போது அதில் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். கடைசியாக அந்த தூள் பண்ணி வச்சுருந்த சோம்பு அது வந்து போட்டுக்கிறேன். ஒரு கருவேப்பில் கடைசியாக போடுறேன், நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டுக்கிறேன். நல்லா அந்த சோம்பு வாசம் நல்லா இருக்குது போட்டதோட. நம்ம ஸ்டைல் பாவைக்காய் சாம்பார் தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நல்லா இருக்குது தெரியுமா? சுட சுட பாவைக்காய்லாம் அப்படியே இருக்குது. நல்லா இருக்குது சாம்பார். பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான ருசியில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இடியப்பம் சாப்பிட போகிறேன் இந்த சாம்பார் வச்சு. பாருங்க, கலர் கலராக இடியப்பம் சாப்பிட்றாங்க. உனக்கு வச்சுருக்கேன், வா. நல்லா இருக்கு. இந்த இறைச்சி கோழி அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம இடியப்பம் சாப்பிட்டோம்னா அந்த குழம்புலாம் ஊற்றி அந்த மாதிரியான ஒரு ருசி இருக்குது. நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம அந்த இஞ்சி பூண்டு ஒன்றுண்டா இடிச்சு போட்டது, கடைசியாக சோம்பு எல்லாம் போட்டதுனால நல்லா இருக்குது. சாம்பார் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கேன். பாவைக்காய் நீங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி கசப்பே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா பிள்ளைங்கள்லேருந்து யார் பாவைக்காய் பிடிக்கிறதையோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறேன். அப்படி நின்றுட்டு சாப்பிட சரியில்லை. எல்லாரும் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் நம்ம கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.